Hey guys, எல்லாருக்கும் நான் உங்கள் கரண்ட் பிளஸஸ் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான வீடியோ தான் இருக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்போ குளத்தூர் கிளம்பியாச்சு. அண்ட் குளத்தூரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சில ஃபிஷஸ் வந்துட்டு வாங்க வேண்டியது இருக்குது நம்ம டேங்க்குக்கு. அண்ட் லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வீக்கும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வாங்கிட்டு ஃபிஷஸ் ஒரு ரேட் என்ன இருக்குது அண்ட் என்ன மாதிரி ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கலாம். ஸோ கைஸ் நம்ம குளத்தூர் போன உடனே பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம முதல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ பார்த்தப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் வந்துட்டு நிறையவே இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு டீசென்ட் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. அண்ட் ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு நிறையவே ஃபிஷஸ் வந்துட்டு நியூ வெரைட்டிஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு தாராளமாக வாங்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் 75 ரூபான்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபிஷஸும் பார்த்திங்கன்னா நான் லைனாக இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் நிறைய புது வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு லோட் ஆகிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வந்துட்டு சின்ன வெரைட்டி தான், ஐ மீன் சின்ன சைஸ் தான், 75 ஈச் அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ அது நம்ம வீடியோவில் வரும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் சில ஃபிஷஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபிஷஸோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே அதிலே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 150க்குள்ளே தான் இந்த வைக் இருக்குது. ஸோ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக போனால் மேபி வந்துட்டு ஃபிஷஸ் அதிகமாக இருக்குது, ஒரு 200 அப்படி இருக்குது. பட் 250 அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் 200ல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஃபிஷஸ் வாங்கணும், இல்லைனா வந்துட்டு ஒரு புது வெரைட்டி வாங்கணும்னா தாராளமாக வந்துட்டு வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 200க்குள்ளே தான் இந்த வீக் இருக்குது. அண்ட் ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ மீன் பீட்டா ஃபிஷஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் ஃப்ளோரான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு சேல் போட்டிருக்காங்க, அதாவது வந்துட்டு ரோட் சைடில். ஸோ நானே பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கான்ற மாதிரி பார்த்தேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான், பட் ரொம்ப சின்ன சைஸாக தான் விற்றுருக்காங்க. ஸோ ஹம்ப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் நம்ம வீடியோவில் காட்டலாம். அண்ட் புது வெரைட்டியாக வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி சைடில் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வளர்க்குற ஃபிஷஸ் தான். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக இந்த ஏஞ்சல் ஃபிஷஸ் கூட போட்டிருக்காங்க. அது ஒரு பேர்மெட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ தனியாகவே விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாமே. ஸோ அதையும் பாருங்கள். எல்லாமே ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70, 80 அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குது. அண்ட் நிறைய வந்துட்டு கொய் ஃபிஷஸ் வந்துட்டு நிறையவே இந்த வைக் இருக்குது. ஸோ கொய் ஃபிஷஸ்லேயே பார்த்தீங்கன்னா சைஸ் வேரியண்ட்டோட உங்களுக்கு பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக் சேலில் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வெரைட்டி ஃபிஷஸ் பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் பீட்டா ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே போட்டிருக்காங்க. ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த கவர் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா 6 பீஸ் கிட்ட நம்ம இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம வந்துட்டு பெருசாக ஒன்று வந்துட்டு பீட்டா ஃபிஷஸ் பார்க்க போல். ஸோ நம்ம வந்துட்டு வாங்கலாம்னு போன ஃபிஷஸ் மட்டும் தான் இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போயிருந்தோம். ஸோ அப்படியே வந்துட்டு இதையும் கேப்சர் பண்ணிடலாமேன்னு பார்த்தோம். அண்ட் இங்கே இருக்க ஒரு ஏஞ்சல் ஃபிஷஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்குது. பட் இந்த ஏஞ்சல் கிடையாது, நம்ம காட்டுறது பார்த்தீங்கன்னா வேறு ஏஞ்சல். ஸோ அந்த ஃபிஷஸ் வந்துட்டு நம்ம காட்டலாம் கடைசியாக. அண்ட் எவ்வளோ என்னன்றதை வந்துட்டு தனியாகவே ஒரு வீடியோவில் போடுவோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சி ஏஞ்சல். ஸோ உங்களுக்கு சி ஏஞ்சல் தனியாகவே இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200, மொத்தம் 6 ஃபிஷ் கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஏஞ்சல் ஃபிஷஸ் தான் வித் கலரோட. அண்ட் பேட்டர்ன்ஸோட வர்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக தான் வாங்கணும். ஸோ அதுக்கும் வந்துட்டு அவங்க தனியாக வச்சுருக்காங்க. அண்ட் கோல்டு ஃபிஷஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ரேட்டுன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுலலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு 70லேருந்து 90 அந்த ரேஞ்ச் தான். ஒரு 100 கொண்டு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கொய் ஃபிஷஸாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மில்கி கொயிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஈச் 10 அப்படின்ற மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு ஃபுட்டு என்ன போடணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கோகோனட் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் கேட்டேன். ஸோ கோகோனட் வந்துட்டு தாராளமாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு நேம் வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல. அந்த கூட்டத்தில் என்ன கேட்கவும் முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இது கௌரமை ஃபிஷஸ் அண்ட் நம்மளும் பார்த்தோம். அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா பஃபர் டைப்புன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 அண்ட் ஈச் ஃபிஷ் தான், ஒரே ஒரு ஃபிஷ் தான். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்துட்டு 4 ஃபிஷ் இருக்குது. ஸோ 150 அப்படின்ற ரேட்டில் வந்துட்டு எடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபிஷஸ் டைப் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது கைஸ் இந்த வாரம். அண்ட் டேங்க்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டேங்க் வந்துட்டு வாங்கலாமான்னு சொல்லிட்டு டேங்க் வந்துட்டு வாங்கலாம். பார்த்தீங்கன்னா 150 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 100. ஸோ சின்ன சின்ன டேங்க்ஸ் வந்துட்டு இந்த கம்பேரிசன் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பீட்டா ஃபிஷஸ் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 200லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களே அங்கேயே ரெடி பண்ணி தராங்க. ஸோ வித்தின் ஒரு 10 to 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் கம் போட்டு அது ஃபிட் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் ஆஸ்கர் கேட்டிருந்தீங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 120 2 ஃபிஷ்ஷு. ஸோ ஈச் பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு வைக்கிறாங்க. அண்ட் சி ஏஞ்சல் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இருக்குது நம்மக்கிட்ட. இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷஸும் கவர் ஆகிடுச்சு. அண்ட் ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கலர் பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சைடு இந்த ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம குளத்துலலாம் பிடிப்போம் இல்லையா, அந்த ஜிலேபி ஃபிஷ் அந்த வெரைட்டியில் தான் இது இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல ஆக்டிவாகவே இருக்குது. ஸோ இந்த வீக் நீங்கள் வாங்கணும்னு இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸும் வந்துட்டு பிலோ 200 தான் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு மேலே போகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே நான் பார்த்த வரைக்குமே ஒரு 10 to 15 ஷாப்ஸ் பார்த்துருப்போம். எல்லாமே 200 தான். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜெட் பிளாக் வந்துட்டு இருக்குது. பட் இது கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஹெச்பி ப்ளூவும் பார்த்தீங்கன்னா மிக்சடாக வந்திருக்கு. ஸோ இந்த ஹெச்பி ப்ளூ கூட இந்த ஜெட் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா மிக்சடாக வந்த ஃபிஷஸ் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்துட்டு 100 அப்படின்னு விற்றுருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்ம எம்இபி அக்வேரியம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு தனியாகவே ஒரு ஃபார்ம் மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு ஓகே சொல்லியிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸ்க்கும் தனியாக வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பிஷஸ் ஃபேன்சி வெரைட்டிஸ் வேணும் இல்லை டம்போ இயர் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே தனியாகவே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உள்ளே வந்துட்டு ஃபார்ம் மாதிரி தனியாகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு உள்ளே உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு அலோவபிள் ஆக்சஸ் அவங்களே தருவாங்க. ஸோ பார்த்துட்டு ஃபிஷஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கூட வாங்கிக்கலாம். அங்கேயும் சேல் தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெட்ரா வந்துட்டு எவ்வளோ வாங்கினீங்க லாஸ்ட் டைம் வீடியோவில் நம்ம காட்டியிருப்போம். ஸோ இவங்ககிட்ட தான் நம்ம வாங்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெட்ரா இருக்குன்னு பாருங்கள். வீடியோ டெட்ரா தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்கும், ரெட் இருக்கும், க்ரீன் இருக்கும். ஸோ ஒரு 3 வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்துட்டு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபிஷஸ். ஸோ நான் வந்துட்டு சைடில் தட்டுவேன் பாருங்கள் எவ்வளோ போகும் பாருங்கள். ஸோ இவ்வளோ ஃபிஷஸும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு அவங்க சேல் தான் போட்டிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லே பண்ணுற மாதிரி சில ஃபிஷஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே தனியாக பிடிச்சி தராங்க. அண்ட் மாலி ஃபிஷஸ் வந்துட்டு கேட்டிங்கன்னா மாலி ஃபிஷஸும் இருக்குது. ஸோ 50 rupeesலேருந்து 80 rupees வரைக்கும் இருக்குது. இது பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டெய்ல்ஸாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மாலிஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம். அண்ட் பிளாட்டி ஃபிஷஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள் பிளாட்டிலேருந்து நார்மல் பிளாட்டி வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ பீட்டா ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். 150 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கடையில் 150, பட் நான் போய் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100லேயே இருக்குது. அண்ட் பீட்டா ஃபிஷஸ்னே தனியாகவே கடை இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாம் நேம் எனக்கு ஆக்சுவலாக சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏஞ்சல் ஃபிஷஸ் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஸோ வந்து ஏஞ்சல் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்துட்டு ஒரு பேர் வந்துட்டு 80 அப்படின்ற மாதிரி விற்றுருந்தாங்க. ஸோ பேர் 80ன்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 rupees அப்படின்னு விற்றுருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே பேக்கில் இருக்கிறது வாங்கல. உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக வந்துட்டு டேங்க்கில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ டேங்க்கில் இருக்கிற ஃபிஷஸ் தான் வாங்கியிருந்தோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஃபிஷஸ் கிட்ட வாங்கியிருந்தோம். ஸோ 5 ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு வந்துச்சு. நம்ம பேசி பார்த்தீங்கன்னா ஒரு 150 அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஃபிஷஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நிறைய பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷஸ் இவங்ககிட்ட தனித்தனியாகவே இருக்குது. ஸோ 75 each இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பீட்டா டைப் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அண்ட் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளோரான்ஸ் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஒரிஜினல் எனக்கு தெரில. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் டெயில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ஒரிஜினலாக எனக்கு சரியாக தெரியல. பட் பார்த்த வரைக்கும் ஃபிஷஸ் வந்துட்டு ஒரிஜினல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. அண்ட் இந்த ஆஸ்கர் தான் நான் சொன்னது 75 rupees ஈச். ஒரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 75. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆஸ்கர் தான். ரெட் ஐ தான் வந்திருக்கு, அல்பினோ தான். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75க்கு மஸ்ட்டு வாங்கலாம். ஏன்னா 75 rupeesக்கு வந்துட்டு ஒரு ஆஸ்கர்ன்றது தாராளமாக வாங்கலாம். வெளியே வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 75 rupeesக்கு ஒரு ஆஸ்கர்ன்றது நான் வந்துட்டு இங்கே வாங்கலாம்னு நினச்சிட்டேன். பட் இந்த வீக் என்னால் வாங்க முடியல. நெக்ஸ்ட் வீக் போனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆஸ்கர் வாங்க முடியுமா பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வாங்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 கலர் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 கலர்லேயும் பார்த்தீங்கன்னா 75க்கு வந்துட்டு தாராளமாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சைஸாக தான் இருக்குது. ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்துட்டு சைஸ் வந்துட்டு பெருசாக தான் இருக்குது. பட் வெளியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்கர் வந்துட்டு அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ ஆஸ்கர் அப்படியே கிடைச்சாலும் 2 ஃபிஷ்ஷை 500 அந்த மாதிரி ஒரு ரேட்டில் தான் வைப்பாங்க. இதே ஆல்பினோ ரெட்டில். பட் ஆரஞ்சு வந்துட்டு நமக்கு கிடைக்கல. அது மட்டும் பார்த்தீங்கன்னா காப்பர் நமக்கு கிடைக்கல. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதில் காப்பர் இருக்குது, பட் 1-2 மிக்ஸ் ஆகிருக்கு. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஸோ வெளியே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஃபிஷ்ஷை வந்துட்டு 700ன்னு சொல்லியிருந்தாங்க கவரில் போட்டது. சைஸும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கலாமான்னு பார்த்ததுக்கு வேணாம். ஏன்னா 4 ஃபிஷ்ஷை 700னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப அதிகமாக பட்ஜெட்டில் போகும்னு சொல்லிட்டு இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம கம்மி பண்ணி கேட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அது ஜஸ்ட் அங்கே பார்க்க போனதுனால அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ போய் பார்த்துட்டு அப்படியே விட்டாச்சு. அண்ட் நம்ம வாங்கின ஃபிஷ்ஷஸ் மட்டும் வீட்டுக்கு கொண்டாந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் ஃபிஷ் மட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ அது எப்படி இருக்குன்றதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இதுக்கான தனி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ இதுக்கான தனி வீடியோ வந்துட்டு நான் போடுறேன் எப்படி ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸை கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன். பை ஃப்ரம் கரண்ட் பிளேசஸ். சைனிங் ஆஃப். பை.